நிறைய பேர் இந்த செம்மணி புதைகுழியை பற்றி கதைச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள், அவலத்தை பற்றி கூறுகிறார்கள், பொறுப்பு குறையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தமாக பேசுவோம் என்றால் எப்பொழுது இந்த புதைக்குடியுடைய வேலைகள் இடைநிறுத்தப்படுகிறதோ அல்லாட்டி முடிவுறுத்தப்படுகிறதோ 2-3 நாளில் அதுவும் கடந்து செல்வது தான் யதார்த்தமாக இருக்க போகிறது. தெற்கிலே இருந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்த போதும் ஆனால் அவர்களிலும் ஒரு சிலர் கூடி வந்து கூறுகிறார்கள், இது உண்மையாகவே பிள்ளை, இது எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் இதை ஓமன்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் நடந்ததற்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஒரு சிலர் போட்ட விடயங்களை கூடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து இந்த இமேஜஸை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணுவது ஒரு முற்று முழுதாக இது ஒரு பிழையான விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நாங்களும் அந்த அடையாள அழிப்புக்கு பங்குனராக இருக்கக்கூடாது. யாழ்ப்பாண மக்களே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 23% அவர்களுக்கு யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் வாக்களித்து 50% சீட்ஸ் அந்த தேர்தல் முறைமையில் அவர்களுக்கு போயிருக்கு. அவர்களே எங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள். நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். என்னுடைய அடிப்படை கேள்வி இதுதான் அரசாங்கத்தில், நீங்கள் உண்மையாகவே நல்லிணக்கத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் நல்லிணக்கத்துடன் எல்லோருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், நான் உங்களிடம் கேட்கிறேன், நடந்த பழைய காலத்திலே நடந்த இந்த பிழைகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் அதையெல்லாம் பின்தள்ளிவிட்டு வருவதுதான் நல்லிணக்கமா, அல்லது நாங்கள் கேட்பதில் எந்த விடயத்தில் நியாயம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் உரிமையை கேட்கிறோம், நாங்கள் பொறுப்பு குரலை கேட்கிறோம். கடந்த காலத்தில் நடைபெற்ற அநியாயங்கள் அக்னாலேஜ்மெண்ட், அந்த அநியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இதை பற்றியெல்லாம் கதைக்காமல் பொறுப்பு குரலுக்கு இருக்கிற செயல் திட்டங்களை ஒன்றெல்லாம் ஆதரிக்க முடியாது என்று கூறிவிட்டு, ஆனால் நாங்கள் நல்லிணக்கத்தில் பற்றி கதைக்க போகிறோம் என்றால் அது எவ்விதமான நல்லிணக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை. பொறுப்பு குரல் பற்றி இன்று வரைக்கும் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட் கூட கொடுக்கவில்லை. சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்ற தகவல்கள் அல்லது புகைப்படங்கள் சில ஏஐ தொழில்நுட்பத்தினூடாகவும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஒரு வேறு விடயங்களை கொண்டு போவதற்கு வாய்ப்புகளாக அமையும். அதே நேரத்தில் இதற்கு எதிரான சட்ட ஏற்பாடுகள் ஏதாவது இருக்குதா, அப்படியான மேற்கொள்வதற்கு எதிராக ஏதாவது? பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி கதைக்கும் போது அந்த காணாமலாக்கப்பட்ட அந்த தாய்மாரின் போராட்டங்களை கூடி நாங்கள் பார்க்கும்போது ஒரு விடயம் பார்க்கிறோம் என்னென்றால், அவர்கள் எப்பொழுதும் கடைசியாக கொண்டு போய் நிற்பது அவர்களுடைய ஒளிப்படங்களோடு நின்று தான் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூக வலைத்தளத்தில் கடைசி 2-3 நாள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பாவிப்பது சரியா இல்லையா என்ற ஒரு டிபேட்டை பற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் என்னிடம் கேட்பீர்களானால், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து இந்த இமேஜஸை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணுவது ஒரு முற்று முழுதாக இது ஒரு பிழையான விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். இதற்கு மிகவும் சிறப்பாக இதை முன்னிலைப்படுத்தி இதை வெளியில் கொண்டு வந்த குமணன் என்ற ஊடகவியலாளருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் முதலாவதாக இதை கொண்டு வந்து அவர் கதை தெரிந்தார், இப்படி செய்யாதீர்கள், ஏனென்று அவர் சரியான காரணத்தையும் கூறியிருந்தார். ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்றது மிகவும் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எந்த அளவுக்கு கண்டால் காலப்போக்கில் எந்த புகைப்படம் ஏஐயால் உருவாக்கப்பட்டது, எது உண்மையான ஒளிப்படம், அல்லாட்டி எந்த படம் ஏஐயால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாத அளவுக்கு, அந்த அன்ரெகக்னைசபிள் என்ற அளவுக்கு ஏஐயால் படங்களை உருவாக்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். ஆனால் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு 5 வருஷத்தில் போய் பார்க்க, 5 வருடமே கூட காலம் திரும்பி பார்க்க, நாங்கள் மீண்டும் மீண்டும்
நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறோம், எங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்று கூறுவோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுடைய அடையாளங்கள் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றன என்று கூறுகிறோம். இலங்கையிலுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்வ விடியும் அதுதான். என குருந்தூர் மலையில் நடைபெறும் விடயமாக இருக்கலாம், வெடுக்குநாரி மலையில் நடைபெறும் விடயமாக இருக்கலாம், மயிலித்தமடு போன்ற இடங்களில் நடைபெறும் விடயங்கள் என்றால் எங்களுக்கு பாரம்பரியமாக எங்களிடம் இருக்கும் விடயங்களை இந்த தொல்பொருள் திணைக்களம் எங்களுடைய அடையாள அழிப்பொன்றை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாள அழிப்பு பல்வேறு விடயங்களையும் நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இது அரசாங்கத்தாலும் சரி இனவாதத்தினால் தூண்டப்பட்டும் நடைபெறுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நாங்களும் அந்த அடையாள அழிப்புக்கு பங்குனராக இருக்கக்கூடாது. நான் அந்த ஏஐ பாவித்து படங்களை உருவாக்கினவர்களை அவர்கள் தீய எண்ணத்தோடு செய்தது என்று நான் சொல்லல, இல்லாட்டி அது மெல் இன்டென்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதுடன் செய்தது என்று நான் சொல்லல. உண்மையாகவே அவர்களும் அறிவூட்டும் நோக்கோடு தான் இந்த விடயங்களை உருவாக்கினார்கள் என்றது எனக்கு புலப்பட்டது பார்க்க. ஆனால் இப்போ மீண்டும் ஒரு வெளிப்படையாக இதை கொண்டு வந்து சேர்த்தா பிறகும் வெளிப்படையாக அந்த படங்களை எடுக்கும் அந்த புகைப்பட கலைஞர்களே கூறுகிறார்கள், தயவு செய்து ஏஐ பயன்படுத்தி இந்த படங்களை என்ஹான்ஸ் பண்ணாதீர்கள், ஏனென்றால் நாங்கள் ஒரு உண்மையான எவிடன்ஸுடைய நம்பகத்தன்மையை கூடி அது குறைத்துவிடும் என்று கூறுகிறார்கள். அதுக்கு பிறகும் நாங்கள் அதை உணர்ச்சி பூர்வமாக்குவதற்காக ஏஐ பயன்படுத்தினோமானால், இவ்வாறான படங்களை உருவாக்குவோமானால் நாங்கள் எங்களுடைய கோசையே எங்களுடைய போராட்டத்தையே நாங்கள் குறைக்கும் ஒரு விடயமாக வந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஏஐயில் பார்த்தீங்களா ஒரு குழந்தையின் படம் உருவாக்கும் போது ஒரு 100 தமிழ் குழந்தைகளை எடுத்து ஒருவர் ஒரு டிப்பிக்கலாக ஒருவர் எப்படி இருப்பார், ஒரு பொதுமையாக ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலி ஒரு ஆள் எப்படி இருப்பார் என்றது தான் ஒரு படமாக வருகிறது. ஆனால் அங்கு போராடும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு எப்பயுமே ஒரு ஊக்கம் இருக்கும், இது என்னுடைய குழந்தையோ இல்லையோ உண்டு. இவ்வாறு நாங்கள் ஒரு படத்தை உருவாக்கும் போது நாங்கள் அந்த உண்மையை நோக்கி கண்டறிவதில் நாங்கள் அந்த 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 செயல்முறைக்கு நாங்களே ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஆகவே தயவு செய்து நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு இதுக்குரிய அறிவூட்டல் செய்ய வேண்டும் என்றால் இங்கே போய் நிறைய ஊடகவியலாளர்கள் படங்கள் எடுக்கிறார்கள், ஒளிப்படங்களை பிரசுரிக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுத்து அதை பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த ஏஐயை பயன்படுத்தி தயவு செய்து இந்த படங்களை உருவாக்குவதை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொடர்ந்தும் எங்களுடைய அடையாள சுரண்டலுக்காகத்தான் அது வழிவகுக்கிற ஒரு விடயமாக இருந்து கொள்ளும். குறிப்பாக அணையா விளக்கு போராட்டத்தின் போது ஐநா மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திக்கின்ற போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு கூடியதாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக அவர்கள் சொல்கிறார்கள், சர்வதேசத்தில் இருந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் எங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு சில விடயங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பவாறு தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக? இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு நான் ஏற்கனவே கூறியது போல மிக அப்பட்டமாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். 2024 ஆண்டு கடைசி பகுதியில், நான் செப்டம்பர் அக்டோபர் பகுதியில் அவர்கள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொடுத்த அவர்களுடைய ஸ்டேட்மெண்டில், அதாவது வெளிநாட்டு அமைச்சர் போய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைத்தார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒரு விடயம் என்னென்றால், யாழ்ப்பாண மக்களே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 23% அவர்களுக்கு யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் வாக்களித்து 50% சீட்ஸ் இந்த தேர்தல் முறைமையில் அவர்களுக்கு போயிருக்கு. அவர்களே எங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள். நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். நாங்கள் நல்லிணக்கத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் உருவாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அதை சொல்வதோடையே நின்று கொள்கிறார்கள் ஒழிய பொறுப்பு கூறல் பற்றி இன்று வரைக்கும் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட் கூட கொடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு விடயம் கூட கொடுக்கவில்லை என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அவர்கள் மிக தெளிவாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஸ்லெப் என்ற இலங்கை பொறுப்பு கூறல் செயல் திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. என்னுடைய அடிப்படை கேள்வி இதுதான் அரசாங்கத்தில், நீங்கள் உண்மையாகவே நல்லிணக்கத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் நல்லிணக்கத்துடன் எல்லோருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், நான் உங்களிடம் கேட்கிறேன், நடந்த பழைய காலத்திலே நடந்த இந்த பிழைகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் அதையெல்லாம் பின்தள்ளிவிட்டு வருவது தான் நல்லிணக்கமா, அல்லது நாங்கள் கேட்பதில் எந்த விடயத்தில் நியாயம் இல்லை என்று
நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் உரிமையை கேட்கிறோம், நாங்கள் பொறுப்பு குரலை கேட்கிறோம். கடந்த காலத்தில் நடைபெற்ற அநியாயங்கள் அக்னாலேஜ்மெண்ட், அந்த அநியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இதை பற்றியெல்லாம் கதைக்காமல் பொறுப்பு குரலுக்கு இருக்கிற செயல் திட்டங்களை ஒன்றெல்லாம் ஆதரிக்க முடியாது என்று கூறிவிட்டு, ஆனால் நாங்கள் நல்லிணக்கத்தின் பற்றி கதைக்க போகிறோம் என்றால் அது எவ்விதமான நல்லிணக்கம் என்பது எனக்கு தெரியவில்லை. அதான் மீண்டும் மீண்டும் சொல்வார்கள், யூ cannot build peace on the grave of impunity என்று. அதாவது என்ன, ஒரு தண்டனைக்கு விலக்களித்தலை செய்து கொண்டு நீங்கள் கடைசி மட்டும் சமாதானத்தை உருவாக்க முடியாது. அவ்வாறான சமாதானம் என்பது ஒரு மாயையாகத்தான் இருக்கு. நாங்கள் இன்றும் பார்க்கிறோம், மனித உரிமைகள் சார்பாக பேசுபவர்கள் இன்றும் டிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். 3 மாதத்துக்கு முன்னம் 5940 ஏக்கர் காணிகள் வடக்கிலே 4 மாவட்டங்களை பிடிக்கப்படுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தான் வர்த்தகமானி கொண்டு வரப்பட்டது. நாங்கள் மீண்டும் பார்க்கிறோம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவர்கள் தொடர்ந்து காணி பிடிக்கும் வேலைகளையும் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கிற இடங்களையும் தொடர்ந்து பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் பொறுப்புக்கூறல் சார்ந்து எந்த விடயங்களையும் நடைபெறவில்லை. காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் போன்ற விடயங்களுக்கெல்லாம் மிகவும் குறைந்த வளங்களைத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்று வரை நாங்கள் மயிலத்தமடு போன்ற இடங்களிலே தொடர்ந்தும் அவர்கள் அங்கிருப்பவர்கள் பிரச்சனையால் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தையிட்டில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு, நான் இன்னும் ஒரு உதாரணம் கூறுகிறேன். இந்த அரசாங்கம் ஆரம்பத்தில் சொன்னது, நாங்கள் வந்த முதல் நாள் PTA, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் OSA ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் என்ற நிகழ்நிலை காப்பு சட்டத்தையும் நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று. இவர்கள் அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை மட்டும் அமைத்திருக்கிறார்கள் ஒழிய, அதுவும் PTA-யை என்ன செய்யலாம் என்று பார்ப்பதற்கு, அல்லது ஒரு புது சட்டத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இதுவரைக்கும் இவற்றை இல்லாமல் செய்யவில்லை. இவ்வளவும் செய்து கொண்டுதானா நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்கள், நாங்கள் நல்லிணக்கத்தை முன்வைக்கப் போகிறோம், நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டை முன்வைக்கப் போகிறோம் என்று. ஆகவே நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உண்மையாகவே நல்லிணக்கத்தை முன்வைக்கப் போகிறீர்கள் என்றால், உண்மையாகவே தமிழ் மக்களின் அபிலாஷைகளை மதிப்பவர்களாக இருந்தால் பொறுப்பு குரலை உறுதி செய்யுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஊழலுக்காக பொறுப்புக்கூறலை உறுதி செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அதாவது கைதுகளும் செய்தீர்கள், வரவேற்கத்தக்க விடயம். ஏன் போர்க்குற்றம் அளித்தவர்களுக்கு எதிராக உங்களால் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். உண்மையிலே அவர்கள் கூறுகின்ற போது தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் இருக்கிறதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அது உண்மையா? கடந்த காலங்களை பார்க்கிற போது இது ஒரு மிகவும் தெளிவாக நாங்கள் இதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. போன முறை பாராளுமன்ற தேர்தலில் இந்த ப்ரொபோர்ஷனல் ரிப்ரசன்டேஷன் சிஸ்டத்தில் நாங்கள் பார்க்க போனோம் என்றால், ஆக 23% மட்டும்தான் யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு போனஸ் ஆசனமும் கிடைக்கும் என்றபடியால் ஆகக்கூடிய அளவு வாக்கெடுத்ததால் அவர்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைத்தது. ஆனால் 6 மாத காலப்பகுதியிலேயே நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், நாங்கள் உங்களை நம்பியில்லை, எங்களுடைய தேசிய கட்சிகளோடையே நாங்கள் உங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோம் என்று. ரைட், இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். நாங்கள் தான் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூடி NPP அரசாங்கம் சொல்வதுண்டு. நான் ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மந்த்ரி.lk என்று ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய அடைவு மட்டம் கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு முடிவில் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. அதில் நான் உங்களிடம் ஒரு யோசனை ஒன்றை முன்வைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து போன NPP-யை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை, யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து சென்ற, வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து சென்ற NPP-யை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடைவு மட்டத்தை பாருங்கள். 225 முதல் 100 கிளை, அல்லாட்டி முதல் 150 கிளையாச்சு அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று பாருங்கள். அதை பார்க்க போது தெரியும், அவர்கள் வெறுமனேயே NPP அரசாங்கத்தின் கைப்பொம்மைகளாக கதைக்கிறார்களா, அல்லது எங்களுடைய தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக
கதைக்கிறார்களா என்பது எங்களுக்கு மிக நிச்சயமாக புலப்படும். குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிகள் குறிப்பாக சொல்கின்றார்கள், தங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் நேரடியாக தொடர்படலை, தாங்கள் அந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் எல்லாம் இல்லை, எனவே யுத்தத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கிற போது அவர்களே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில இந்த தமிழ் மக்கள் சார்ந்து இவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களா, இல்லாட்டி இனி அடுத்த வரும் காலங்களில் எப்படியான ஒரு மாறுதல்கள் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எங்களுக்கு இப்போ என்பிபியில் இருக்கிற நிறைய பேர் ஒரு இலைமறை காயா இருக்கிற ஒரு உண்மை என்னென்றால், அவர்கள் ஏற்கனவே ஜேவிபியினுடைய இன்னும் ஒரு 2.2 என்ற இன்னும் ஒரு வடிவம் தான் என்பிபி என்றது ஒரு இலைமறை காயா இருக்கிற ஒரு உண்மை. நிறைய பொது வழியிலாக்கள் கதைக்காம இருக்கலாம், ஆனால் அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை என்றது அறிவோம். எங்களுக்கு தெரியும், ஜேவிபி காலாதி காலமாக தமிழ் மக்கள் சார்பில் அவர்களுடைய பொசிஷன், அவர்கள் எவ்வாறு பார்த்தார்கள் என்று, அரசியல் தீர்வை எவ்வாறு பார்த்தார்கள் என்றது எங்களுக்கு தெரியும். அவர்கள் எப்பொழுதுமே அனைத்து பவர்ஸும் அந்த அனைத்து வலுக்களும் ஒரு மத்திக்கு கொண்டு வரணும் என்றது தான் ஜேவிபியினுடைய ஆரம்ப கட்ட நோக்கங்களாகவும் எப்போதுமே இருந்திருக்குது. வடக்கு கிழக்கை பிரிப்பதில் மிக முக்கியமாக வழக்கு போட்டவர்கள் அவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சரி, அவர்கள் இப்போ சொல்கிறார்கள் என்னென்னா, நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் ஒரு புதிய கட்சியினர், நாங்கள் எங்களை மக்களே ஆதரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நான் மீண்டும் மிக தெளிவாக உங்களிடம் கேட்கிறேன், தமிழ் மக்கள் உங்களிடம் வாக்கு போட்டது என்னென்னா, தமிழ் மக்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருந்தது. இங்கே இருந்த அரசியல் கட்சிகள் அதிருப்திகள் இருந்தது, ஊழல் சம்பந்தமான அதிருப்திகள் இருந்திருக்கலாம், எந்த ஒரு ராஜபக்ஷக்களும் மீண்டும் வரக்கூடாது என்ற ஒரு அதிருப்தி இருந்தது, பொருளாதார சிக்கல் தன்மை இருந்தது. இவற்றுக்கெல்லாகவும் தான் அனுரக்கு போடுவோம் என்று வாக்களித்திருந்தார்கள். அதில் இன்னும் ஒரு விடயமும் கூற வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கில் உள்ள எந்த 8 மாவட்டங்களில் ஒரு மாவட்டங்களில் கூடி அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்பதும் ஒரு உண்மையான விடயம். அது சஜித் பிரேமதாசருக்கு தான் அதிக வாக்குகள் கிடைத்த, நான் ஃபேக்சுவலாக சொல்கிறேன். இவ்வாறு இருக்கும் போது சரி, உங்களுக்கு இந்த காரணங்களுக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள், ஆனால் நீங்கள் உங்களை ஏக பிரதிநிதிகளாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு கேள்வி நாங்களே முன்வந்து உங்கள்கிட்ட சொல்லுகிறோம், எங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள். நீங்கள் எவ்வாறு லஞ்சம் ஊழலுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்கிறீர்களோ போர் குற்றங்களுக்குரிய பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் இன்றுமே எத்தனையோ தாய்மார் தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 16 வருடங்களான பின்பு இன்று கூட நாங்கள் புத்தக பைகளோடும் பொம்மைகளோடும் புதைக்கப்பட்ட குழந்தைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய இருப்பு சார்ந்த, எங்களுடைய மாண்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் தராமல் கண் துடைப்பாக நாங்கள் நேற்று அவரை கைது செய்தோம், இன்று இவரை கைது செய்கிறோம் என்று 2 கிழமைக்கு ஒருக்க அந்த கேம் ஷோவில் ஒரு ஆளை முன்னிறுத்துவது போல நீங்கள் கைது செய்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பான ஒரு விடயம் என்பதை அப்பட்டமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி கட்சியை குறிப்பிட்டு கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில இங்காலி பக்கம் பார்க்கிற போது தமிழ் கட்சிகளும் இந்த செம்மணி மனித புதைக்குழி விடயத்துல அவர்களுடைய செயற்பாடும் மிக முக்கியமான ஒரு அவசியமான தேவையாக இருக்கிறது. ஆனாலும் பல குழப்பங்கள் இடம்பெற்றுதான் போராட்டம் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. எனவே தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இந்த ஒரு விடயத்துல? நான் ஒரு வழக்கறிஞராக நான் ஒரு மனித உரிமைகள் சார்ந்து கதைக்க முடியும். ஆனால் என்னுடைய நம்பிக்கையை நான் முன்வைக்கிறேன். என்னென்றால், இந்த செம்மணி சார்ந்த போராட்டம் உண்மையாகவே எங்களுடைய ஒரு இருப்பு சார்ந்த போராட்டம். 16 வருடங்களுக்கு பிறகு நான் சொன்னது மாதிரி இன்றும் நாங்கள் பொறுப்பு குரலை கோரி நிற்கின்றோம். இன்றும் இந்த பூமி எங்களுக்கு உண்மைகளை தொடர்ந்தும் வெளிக்கொணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பழைய காலத்திலிருந்து ஒரு விடயத்தை நிச்சயமாக கற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னென்றால், அந்த ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வென்ற ஒரு விடயத்தை கூறுவார்கள். நாங்கள் தனித்தனியாக இந்த போராட்டத்தை நான் மட்டும்தான் செய்ய வேண்டும், சட்டத்தரணியாக இருக்கிற ஒருவர் மட்டும்தான் செய்ய வேண்டும், அல்லாட்டி இந்த அமைப்பு மட்டும்தான் செய்யணும், இந்த கழகம் மட்டும்தான் செய்யணும், இந்த கட்சி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை முன்வைப்போமானால் நாங்கள் வெளியில் போய் வெல்ல முன்னம் நாங்கள் உள்ளக ரீதியிலேயே உள்ளூரிலேயே நாங்கள் தோத்து விடுவோம். என்னிடம் கேட்டால் இது அனைத்து தமிழ் மக்களையும் பாதிக்கிற ஒரு போராட்டம். இதில் ஆர்வமுள்ள அனைவருமே நாங்கள் சேர்ந்து போராட வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டம் என்ற பரிமாணத்தில் மட்டும் நின்றுவிடக்கூடாது.
நீதிமன்றங்களில் அந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும், சர்வதேச அளவில் அந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும், லொபியிங் செயல்முறைகளில் அந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும், சர்வதேச பொறிமுறைகளில் ஈடுபடுதலில் அந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நான் மீண்டும் முன்வைக்கும் விடயம் ஒன்றுதான், எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நலன்களை பாராமல் இதில் போராடுவது, இதன் மூலம் அரசியல் லாபம் சம்பாதிப்பதெல்லாம் உண்மையாகவே என்னை பொறுத்தவரைக்கும் அந்த விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவர்களின் முதுகில் குத்தும் ஒரு விடயம். தயவு செய்து அரசியல் நலன்களை அங்கால தள்ளி வைத்துவிட்டு அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு சொன்ன ஒரு விடயமும் இதுதான். விடயம் என்னவென்றால், நாங்கள் அந்த இன்றும் தங்களுடைய பிள்ளைகளையும் அன்புக்குரியவர்களையும் தேடிக்கொண்டு இருக்கும் தாய்மாருக்கு, அந்த புதைக்குழியில் புதைக்கப்பட்ட அந்த சிறுவர்களுக்கும் பாதிக்கப்பட்டோருக்கும் எங்களுடைய மௌனத்தையை விட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமை இனத்தை விட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பிளவுகளை தாண்டி நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மீண்டுமே ஒன்று சேர்ந்து வந்து ஒரே அணியாக குரல் கொடுப்போமாக இருந்தால், நீ பெருசு நான் பெருசு என்று அலட்டி நீ கள்ளன் நான் கள்ளன் என்ற விடயங்களை தாண்டி நாங்கள் ஒரே அணியாக குரல் கொடுப்போமாக இருந்தால் கட்டாயம் எங்கள் ஒளி சர்வதேசம் மட்டும் கேட்கும். மீண்டும் சொல்கிறேன், வரும் செப்டம்பர் மாதம் வரவிருக்கிற தீர்மானம் மிகவும் முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தை நோக்கி நாங்கள் என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டிய கடமை எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கலந்துரையாடி இருக்கிறீர்கள். குறிப்பாக நடந்து முடிந்தது பேச வேண்டும், அதே நேரத்தில் இனி நடக்க போகிற விடயம் தொடர்பிலையும் நாங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்ற ரீதியில் பல விடயங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏதாவது ஒன்று மிக முக்கியமாக நீங்கள் விடுபட்டிருந்தால் இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதனையும் பதிவு செய்யலாம். நான் முக்கியமாக கூற வேண்டிய ஒரு விடயம், இது சட்டத்திறனிகளுக்குரிய போராட்டம் மட்டுமல்ல, அல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த போராட்டத்தில் எங்களால் முடிந்த அளவில், முடிந்த பரிமாணத்தில், முடிந்த வரையறைகளில் ஈடுபடுவதற்குரிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. நான் மீண்டும் கூறுகிறேன், எந்த ஒரு குரலுமே சிறிதான குரல் இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு கிடைக்கும் தளங்களை பயன்படுத்தி இந்த காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கும் சரி, தொடர்ந்தும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் சரி, அந்த புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் நாங்கள் மௌனத்தை தாண்டி நாங்கள் போராடுவோமாக இருந்தால், எங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிப்போமாக இருந்தால், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போமாக இருந்தால், நாங்கள் பொறுப்பு கூறலை முன்வைப்போமாக இருந்தால், நிச்சயமாக நான் நம்புகிறேன் எங்களுக்கான தீர்வு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அந்த தீர்வை நோக்கி ஒரு படியாவது நாங்கள் எடுத்து வைக்க முடியும். அதில் மிக முக்கியமாக நாங்கள் யாரெல்லாம் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பொறுப்பு கூற வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அனைவருமே இந்த குறிப்பிட்ட இந்த போராட்டத்தில் ஒன்றாக பங்கு பெற்ற வேண்டும். இந்த செம்மணியில் நடந்த ஒரு விடயம் 16 வருடங்கள் கடந்தும் இந்த பூமி எங்களுக்கு உண்மைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறந்தவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய குரல்களை ஒற்றுமையாக, நாங்கள் நீ பெருசு நான் பெருசு, நீ இதில் அரசியல் லாபம் சந்திப்பதா நான் சந்திப்பதா என்று இல்லாமல் ஒற்றுமையாக முன்வைப்பது மிக முக்கியமான ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. நாங்கள் வளமையாக அநேக ரீதியில் அநேகமான காலங்களில் நாங்கள் வர்ற பிழை, நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓடும்போது சில நேரம் நாங்கள் இலக்குகள் மாறுபடுகின்றன. ஆனால் ஒரு இலக்கை நோக்கி எங்களுக்கு ஓட வேண்டிய தார்மீக கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை தந்த லங்காசரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உண்மையிலே மௌனத்தை தாண்டி ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்காலத்தில் வந்து கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் பல விடயங்களை சொல்லி இருக்கின்ற சட்டத்தண்ணி பெனிஸ்லஸ் துஷான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உண்மையை ஒரு நாளுமே புதைக்க முடியாது. புதைந்திருக்கிற உண்மைகள் எப்போதாச்சும் ஒரு முறை வெளியில் வரும் என்ற ஒரு விடயம். இலங்கையில் கிரைம்ஸ், போர்க்குற்றங்களும் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, மானிடத்துக்கு எதிரான குற்றங்களும் நடைபெற்றிருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போதிய அளவில் சான்றுகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போர்க்குற்றம் நடைபெறவில்லை என்பது எவருமே மறக்க முடியாத ஒரு விடயம்.
ஜெயலலிதா ஒவ்வொரு 3 வாக்கியத்துக்கும் ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருந்தார், நாங்கள் இன நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறோம், தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க தமிழ் மக்களும் வாக்களித்தார்கள் என்று கூறியிருந்தார்களே தவிர நாங்கள் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவோம் என்று ஒரு இடத்துல கூடி குறிப்பிடவில்லை. செப்டம்பர் மாதம் UNHRC ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்பட இருக்கிறது. உண்மையாகவே இந்த ஐநா தீர்மானத்துக்கு கீழே இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இலங்கையில் நடைபெற்ற மானிடத்துக்கு எதிரான குற்றங்களை எவ்வாறு ஆவணப்படுத்த முடியும், அதாவது சட்டபூர்வமான ரீதியில உலகத்தின் பல்வேறு நியாயாதிக்கங்கள்லையும், அது சர்வதேச நியாயாதிக்கமாக இருக்கலாம், பல்வேறு ட்ரைபியூனல்ஸாக இருக்கலாம், கோர்ட்டாக இருக்கலாம், அங்கே கொண்டு போய் எவ்வாறு இங்கு சேர்க்கப்படுகின்ற சான்றுகளை அவர்கள் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக இராணுவத்தினருக்கு எதிராக எல்லாம் எவ்வாறு வழக்குகளை கொண்டு வரக்கூட முடியும் என்பதற்குரிய ஒரு செயல்முறை தான் அது. புதைக்குழி தோண்டுதல் என்றது ஆக முதல் படிதான். இதை தாண்டியும் நிறைய படிமுறைகள் இருக்கிறது. இது எனக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் விடயமா நிச்சயமாக இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வருடமுமே மே 18ஆம் தேதி அந்த போரின் கடைசி கட்டத்தில் முள்ளிவாய்க்கால் இறந்தவர்களை நினைவு கூறும் போது மிகவும் மெஜாரிட்டியான இந்த நாடுல நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால் அவர்கள் விக்டரி டே என்ன போர் வெற்றி திருவிழா என்று அதை கொண்டாடுவதுண்டு, அது கோலாகலமாக அது நடைபெறுவதுண்டு. இது ஒரு 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 எக்ஸெப்ஷன் இல்லாத ஒரு ஒரு சாதாரணமாக வளமையாக நடக்கிற ஒரு விடயம்தான். நாங்கள் சமாதானத்தை தேடுகிறோமே ஒழிய சமாதானம் என்ற மாயையை தேடவில்லை. ஒருபோதுமே பொறுப்பு கூறலுக்கான எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிப்பாட்டப் போவதில்லை.